ரோஹித் சர்மா பண்ண 3 ஃபனியான மூமெண்ட்ஸ். நம்பர் 1, இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா கிடையே ரீசெண்டா ஒரு ODI மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போட ட்ரை பண்ணும்போது அவருடைய கால் ஸ்லிப் ஆயிரும். கால் ஸ்லிப் ஆனதால பவுலிங் போடுறதை நிறுத்திடுவாரு. அதை பார்த்து முதல்லயே ரோஹித் சர்மா கடுப்பாகி இருந்திருப்பாரு. ரெண்டாவது தடவை பண்ணும்போதும் அதே மாதிரி ஸ்லிப் ஆகி பவுலிங் போறதை நிறுத்திடுவாரு. அதே மாதிரி ஸ்லிப் ஆகி பவுலிங் போறதை நிறுத்தின உடனே ரோஹித் சர்மா கோவப்பட்டு கையை தூக்கிட்டு ஓடி வந்து வாஷிங்டன் சுந்தரை அடிக்கிற மாதிரி வருவாரு. அதை பார்த்து வாஷிங்டன் சுந்தரமே சிரிச்சுட்டு போவாரு. நம்பர் 2, சுப்மன் கில் 200 எடுத்ததுக்கு அப்புறம் சுப்மன் கில், இசான் கிஷன், ரோஹித் சர்மா இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இசான் கிஷன் பார்த்து ரோஹித் சர்மா, நீ டபுள் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் ஏன் டீம்ல 3 மேட்ச் தொடர்ச்சியா இல்லன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு இசான் கிஷன் ரொம்பவே ஃபன்னியா, நீதானே கேப்டன், நீதானே டீம்ல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. आपने 3 मैच नहीं खेला यार भैया कैप्टन तो आपसे अन्ना ये दो பேசுறீ அண்ணா. நம்பர் 3, பொதுவா கேப்டன்ஸ் எல்லாமே டீம் மீட்டிங்ல டாஸ் ஜெயிச்சிட்டா என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா தலைவன் வேற ரகங்க. 2023 நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த சீரீஸ்ல டாஸ் ஜெயிச்சு ரோஹித் சர்மா தான் என்ன டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைசியில தான் டிசிஷனே எடுப்பாரு.